Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ்ல எக்ஸசைஸ் 2.8ல 6th ப்ராப்ளம் வந்து பார்க்குறோம். 6th ப்ராப்ளம்ல क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா எனக்கு ஒரு சீரிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த சீரிஸ் வந்து எனக்கு ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன்ல இருக்கு. ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன்ல இருக்கிற அந்த சீரிஸை அப் டு n டேர்ம்ஸ் வந்து ஆட் பண்ணனா எனக்கு ஒரு s ஆஃப் n-க்கு வந்து ஒரு ஜெனரல் டேர்ம் கிடைக்கும். அந்த ஜெனரல் டேர்ம் என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தோம்னா 0.4 + 0.44 + 0.444 அப் டு n டேர்ம்ஸ் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த சீரீஸ்லேருந்து ஒரு 4 வந்து நான் காமனாக எடுக்கிறேன். 4 காமனாக எடுத்துட்டேன்னா எனக்கு இங்கே 0.1 + 0.11 + 0.111 கிடச்சிருக்கும் ப்ளஸ் அப் டு n டேர்ம்ஸ்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இந்த இடத்துல பார்த்தோம்னா எனக்கு ரவுண்டாக கிடைக்கணுங்கிறதுக்காண்டி ஒரு 9ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறேன். ஒரு 9ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணனா எனக்கு இந்த இடத்துல 0.9 அடுத்து 0.99 + 0.999 ப்ளஸ் அப் டு n டேர்ம்ஸ் அப்படின்ட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இந்த இடத்துல 9ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன், 9ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த ரவுண்டாக அதாவது இந்த 0.9 எப்படி எழுதிக்கலான்னு பார்த்தோம்னா 1 - 0.1ன்னு எழுதிக்கலாம். இந்த 0.9 அடுத்து இந்த 0.99 எப்படி எழுதிக்கலான்னு பார்த்தோம்னா 1 - 0.01ன்னுட்டு எழுதிக்கலாம். அடுத்து இந்த 0.999 எப்படி எழுதிக்கலாம்னு பார்த்தோம்னா 1 - 0.001ன்னுட்டு எழுதிக்கலாம். ப்ளஸ் அப் டு n டேர்ம்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ இந்த இடத்துல இந்த 4/9 அப்படியே எடுத்துக்கிறேன். எல்லாத்துலேயுமே எனக்கு ஸ்டார்டிங்கில் 1 வந்து காமனாக இருக்குது. அந்த 1 வந்து நான் காமனாக எடுத்துக்கிறேன். அப்படின்னா 1 + 1 + 1 அப் டு n டைம்ஸ் வந்து எனக்கு 1 வந்து கிடச்சிருக்கும். இந்த இடத்துல எனக்கு மைனஸை வந்து நான் காமனாக எடுத்துடுறேன். மைனஸ் காமனாக எடுத்துட்டேன்னா 0.1 + 0.01 + 0.001 அப் டு n டேர்ம்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா எனக்கு 1 வந்து எத்தனை டைம்ஸ் வந்து கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா n டைம்ஸ் வந்து எனக்கு 1 வந்து கிடைக்குது. அதனால இது 1 + 1 + 1 அப்படியே ஆட் பண்ணிட்டே போனோம்னா n டைம்ஸ் வந்து 1 கிடைக்கிறதுனால அதுக்கு பதிலாக n வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். மைனஸ் இந்த இடத்துல 0.1 + 0.01 அடுத்து + 0.001 அப் டு n டேர்ம்ஸ். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா இது ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன். ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷனுங்கிறப்ப எனக்கு ஏவோட வேல்யூ 0.1, ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணுங்கிறப்ப T2/T1. T2 வந்து பார்த்தோம்னா 0.01, T1 வந்து பார்த்தோம்னா 0.1. ரெண்டுமே கேன்சல் பண்ணால் எனக்கு 0.1 தான் வந்து கிடச்சிருக்கும். அப்படின்னா ஏவோட வேல்யூ 0.1, ஆரோட வேல்யூ 0.01. அப்படின்னா S ஆஃப் என்னோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். S ஆஃப் என்னோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா A × 1 - r⁻n - 1 - rங்கிறது S ஆஃப் என்னோட ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவில் இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்படின்னா 4/9 × n இங்கே ஏவோட வேல்யூ பார்த்தோம்னா 0.1 × 1 - ஆரோட வேல்யூ பார்த்தோம்னா 0.1 டு தி பவர் n டிவைடட் பை r 1ஓட வேல்யூ எழுதிக்கிறேன் மைனஸ் ஆரோட வேல்யூ 0.1ன்னு கிடச்சிருக்கு. அப்படின்னா 4/9 × n மைனஸ் 0.1 × 1 - 0.1 டு தி பவர் n டிவைடட் பை 1ல் இந்த 0.1 நான் மைனஸ் பண்ணுறேன். 1ல் இந்த 0.9 நான் மைனஸ் பண்ணுறப்ப 0.1 எனக்கு மைனஸ் பண்ணுறப்ப 0.9 வந்து கிடச்சிருக்கும். இதுதான் வந்து பார்த்தோம்னா எனக்கு ஃபைனலாக கிடச்சிருந்த வேல்யூ. இதை நம்ம இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணலாம். நான் 4/9 × n மைனஸ் 0.1 எப்படி எழுதலாம்னு பார்த்தோம்னா 1/10 எழுதிக்கலாம். மைனஸ் 1/10 டு தி பவர் n டிவைடட் பை 0.9 எப்படி எழுதலாம்னா 9/10 நம்ம எழுதிக்கலாம். இப்போ இந்த 9/10 ரெசிப்ரோக்கல் எடுக்கிறோம். நான் 4/9 × n மைனஸ் 1/10 எழுதிட்டேன். அடுத்து இந்த 9/10 ரெசிப்ரோக்கல் எடுத்தேன்னா டினாமினேட்டரில் இருக்கிற 10 எனக்கு நியூமரேட்டருக்கு போயிடும். அடுத்து நியூமரேட்டரில் இருக்கிற 9 எனக்கு டினாமினேட்டருக்கு வந்துடும். மீதி என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா 1 - 1/10 டு தி பவர் n கிடச்சிருக்கும். அப்படின்னா 4/9 × n மைனஸ் 10 கேன்சல். அப்படின்னா 1/9 × 1 - 1/10 டு தி பவர் n எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 4/9 உள்ளக்க நான் கொண்டு போகிறேன். உள்ளே கொண்டு போனேன்னா 4n/9 மைனஸ் 4 × 1 வந்து 4, அடுத்து 9 × 9ங்கிறப்ப 81 × 1 - 1/10 டு தி பவர் n கிடச்சிருக்கு. அப்படின்னா S ஆஃப் என்னோட வேல்யூ எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 4n/9 மைனஸ் 4/81 ×
1 minus 1/10 to the whole power 10 எனக்கு கிடச்சிருக்கு. இதோட எனக்கு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட வேல்யூ முடிஞ்சிச்சு. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் கண்டுபிடிப்போம். செகண்ட் சப்டிவிஷனில் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா 3 + 33 + 333 அப் டு n டேர்ம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இங்கே ஏவோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 3, அடுத்து ஆரோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா இது எல்லாமே கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இதுலேருந்து நான் ஒரு 3யை காமனாக எடுத்துக்கலாம். 3யை வந்து நான் காமனாக எடுத்துட்டேன்னா எனக்கு 1 + 11 + 111 + அப் டு n டேர்ம்ஸ் வந்து எனக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு 9ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறது. 9ஆல் மல்டிப்ளை பண்ணனா 9 + 99 + 999 + அப் டு n டேர்ம்ஸ் வந்து கிடச்சிருக்கும். இந்த 9 வரணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா 10ஓட ஒரு 1 மைனஸ் பண்ணோம்னா எனக்கு 9 கிடச்சிரும். அப்படின்னா 10 - 1 இன்ட்டு இப்போ 99 வரணும்னா ஒரு 100ஓட ஒரு 1 மைனஸ் பண்ணோம்னா 99 வந்துடும். அதனால் 1000ஓட ஒரு 1 மைனஸ் பண்ணோம்னா 999 வந்துடும். அப் டு n டேர்ம்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா 3/9 இன்ட்டு இதில் எல்லாத்துலேயுமே ஒரு 10 வந்து நான் 10 அதுக்கப்புறம் 100 அதுக்கப்புறம் 1000 அப் டு n டேர்ம்ஸ், அதாவது ஃபஸ்ட் டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே வந்து தனியாக எழுதிக்கிறேன். அடுத்தது ஒரு மைனஸ் ஒரு 1 மைனஸை காமன் எடுத்துட்டா மீதி 1 + 1 + 1 செகண்ட் டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே n டைம்ஸ் வந்து கிடச்சிருக்கும். அப்படின்னா 3/9 இன்ட்டு 10 + 100 + 1000 + அப் டு n டேர்ம்ஸ் மைனஸ் இது 1 + 1 + 1 ஆட் பண்ணோம்னா அப்படி எத்தனை டைம்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம்னு பார்த்தோம்னா n டைம்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். அதனால் அதுக்கு பதிலாக n வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 3/9 இன்ட்டு இது வந்து பார்த்தோம்னா எனக்கு ஜாமெட்ரிக் சீரிஸ். அப்படின்னா ஜாமெட்ரிக் சீரிஸுங்கிறப்ப அதோட ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து a, செகண்ட் r வந்து கண்டுபிடிக்கணும். rங்கிறப்ப T2/T1. T2 வந்து பார்த்தோம்னா 100, T1 வந்து பார்த்தோம்னா 10. அப்படின்னா எனக்கு r-ஓட வேல்யூ கேன்சல் பண்ணுறப்ப 10 கிடச்சிருக்கு, a-ஓட வேல்யூ 10 கிடச்சிருக்கு. இப்போ SN-ஓட ஃபார்முலா வந்து பார்த்தோம்னா இங்கே எனக்கு r வந்து >1. r வந்து >1ங்கிறப்ப எனக்கு SN-ஓட ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தோம்னா a இன்ட்டு r பவர் n-1 டிவைடட் பை r - 1ங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். அப்படின்னா 3/9 இன்ட்டு ஏக்கு பதிலாக அதோட வேல்யூ 10 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இங்கே ஆருக்கு பதிலாக அதோட வேல்யூ 10 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பவர் n-1 டிவைடட் பை ஆரோட வேல்யூ பார்த்தோம்னா 10 - 1. அப்படின்னா 3/9 இன்ட்டு 10 × 10^n-1 டிவைடட் பை 10 - 1ஓட வேல்யூ 9. இப்போ நான் இந்த 3/9 உள்ளே கொண்டு போகிறேன். அப்படின்னா 3 × 10 வந்து பார்த்தோம்னா 30 × 10^n-1 டிவைடட் பை 9 9s are 81 எனக்கு கிடச்சிருக்கு. இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து பார்த்துருக்கோம். இந்த எல்லாத்துலேயும் எனக்கு ஒரு -n வந்து கிடச்சிருக்கும். அப்படின்னா இந்த இடத்துல -nக்கு இதை நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறப்ப -3n - 9 எனக்கு கிடச்சிருக்கும். இதை நான் இன்னும் ஃபர்தராக 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தோம்னா 3 10s are 30, 3 டேபிளில் 27 டைம்ஸில் 81 கிடச்சிருக்கும். இது 3 1s are 3, 3 3s are 9. அப்படின்னா எனக்கு ஃபைனல் ஆன்சர் SN வந்து என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா SN is equal to 10/27 × 10^n-1 மைனஸ் n/3 கிடச்சிருக்கு. இதான் SN-ஓட வேல்யூவாக கிடச்சிருக்கும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் ஆகும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணுவேன்னு நினச்சிங்கனாலோ அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.